வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகனும் அவரோட பையனும் ஒரு பிரைவேட் பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை செய்றாங்க. இவங்க வேலையை அந்த பேங்க்ல இருந்து வண்டியில பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேங்க்காரங்க அந்த பணத்தை எங்க டெபாசிட் பண்ண சொல்றாங்களோ அங்க போய் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு வருவாங்க. கொஞ்ச நஞ்ச பணம்லாம் கிடையாது, பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போவானுங்க. இவங்களுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில தான் போகணுமே. ரெகுலரா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரை ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த கும்பல் யாரு, எதுக்காக நம்ம கதாநாயகனையும் அவரோட பையனையும் வந்து அட்டாக் பண்றாங்க, வண்டியில இருக்க பேங்கோட பணங்களுக்கு என்ன ஆச்சு, இது எல்லாம் தான் மொத்த படத்தோட கதையை. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சில்வஸ்டர் ஸ்டலோன் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அது ஒரு வில்லன் ரோல், ஆன்டி ஹீரோ ரோல் என்ன வேணா சொல்லிட்டு போலாம். அவரை வச்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஆரம்பத்துல முடிகிற வரைக்கும் நல்லா விறுவிறுப்பா போகும். வண்டிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரு எப்படி அந்த வண்டியில இருந்து தப்பிக்கிறாங்க, வண்டிக்குள்ள இருக்க பணம் எல்லாம் என்ன ஆகும், படம் ஃபுல்லாவே நல்ல பரபரம் தான் எடுத்து வச்சிருப்பானுங்களே. சோ உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2024 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமான ஆர்மர். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான் 2.0 யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்திலே அப்ப படத்தோட கதாநாயகனான ஜேம்ஸ் தான் காட்டுறாங்களே. வீட்டுல தனியா இருக்கிறாரு, வயசு ஒரு 55 இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னு நேரா ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பாக்கெட் எடுக்கிறாரு. எடுத்து ஜூஸ் பாக்கெட் ஓபன் பண்ணா உள்ள இருக்க ஓட்கா வச்சிருக்காரு. அந்த ஓட்காவை ஒரு நார்மலான வாட்டர் கேன்ல ஊத்தி வச்சுக்கிட்டு தான் குடிக்கிறது வெளியில தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவே பண்ணிக்கிறாரு போல. ஆள் ரொம்ப டல்லா இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நாள் எப்படா போகுங்கிற மாதிரி ஒரு எரிச்சல்ல தான் இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் ரவுண்டா ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான, அவங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படும்ல, அந்த மாதிரி ஒரு நபர் இழந்திருப்பாங்க. அவங்கள பத்தி தான் மனம் விட்டு பேசுறாங்களே. ஒவ்வொருத்தர் கதையும் பயங்கர சோகமா இருக்கு. இவங்க எல்லாருமே இங்க வர வைக்கிறது நம்ம கதாநாயகன் ஜேம்ஸ் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன வருத்தத்தலாம் அப்படியே கொட்டி தள்ளிட்டு கிளம்புங்கன்ட்டு ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்திட்டு அன்னைக்கு அந்த செஷன் முடிஞ்சோடனே கிளம்பிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஜேம்ஸோட பையனான கோலே வெளியில ஒரு வண்டியில இருந்துகிட்டு ஆர்ன் அடிச்சுட்டே இருக்கிறான். ஜேம்ஸ் வெளியில போயிட்டு இன்னும் டயர் இருக்குடா, ஏன்டா அப்படி ஆர்ன் அடிக்கிறான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம கோலே பேங்க் மேனேஜர் பிராங்க பத்தி தான் தெரியும்ல, 5 நிமிஷம் லேட்டா வந்தாலே ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசுவான். வாங்க வாங்க, நீங்க என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம வேற இருக்கீங்க, ஒரு செக்யூரிட்டினா டிப் டாப்பா இருக்குறதுல என்ன போலீஸ்காரா இருந்தீங்களோ அப்படி இப்படின்னு கலாய்க்கிறான். நம்ம ஜேம்ஸ் சிரிச்சுக்கிட்டே ஓவரா பேசாதடா வண்டியில ஏறாங்க. அந்த ஆர்மர் ட்ரக்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி நேரா பேங்க் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப ஜேம்ஸோட பையனான கோலே, ஏம்பா நீங்க தான் இந்த வேலை பாக்குறீங்களா, என்ன எதுக்குப்பா இந்த வேலையில சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜேம்ஸ், அதெல்லாம் உனக்கிட்ட விளக்க சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, சேர்ந்து 1 மாசம் ஆச்சு, உனக்கு வேலை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறாரு. கோலேவும் இல்ல எனக்கு நல்லா தான் போகுது, கூடவே நீங்க இருக்கிறீங்க, அப்புறம் என்ன எனக்கு என்ன கவலை, ஒரு வரைக்கும் ஓட ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படி அப்படிங்கிறான். ஜேம்ஸ் கோலைட் அப்படியே நல்ல விதமா பேசிக்கிட்டு வராரு. ஆனா அந்த பையன் கோலை இருக்கிறானே, அவன் பேசுறப்ப ஒரு மாதிரி பதட்டமாவே பேசுறான். இதை கவனிச்ச ஜேம்ஸ் கோலை கிட்ட ஏன்டா ஒரு மாதிரி பதட்டமா பேசுறான்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு கோலை, உங்களுக்கு தான் தெரியும்ல உங்க மருமக அதான் என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறாள், இன்னும் 10 நாளோ 15 நாளோ குழந்தை பிறந்துருங்கிறாங்க, அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு, நைட்டு தூக்கலாம் கூட வர மாட்டேங்குதுப்பா, அம்மா இருந்திருந்தா இந்த பயமே இருந்திருக்காதுப்பா எனக்கு அப்படிங்கிறான். அம்மா பத்தி பேசணுமே நம்ம ஜேம்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. கோலைக்கு எந்த பதில் சொல்லாம அப்படியே அமைதியா வண்டி ஓட்டுறாரு. கோலைக்கு புரியுது அம்மா பத்தி பேசினது அப்பா குடிக்கலன்ட்டு, அதனால அவனும் அதுக்கு மேல எதுவும் பேசாம அப்படியே அமைதியா அவர் கூடவே வண்டியில வந்துகிட்டு இருக்கான். நேரா பேங்க்குக்கு வந்துடுறாங்க. பேங்க்ல வந்துட்டு பணத்தை எல்லாத்தையும் ஒரு கேஸ்ல போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த கேஸ்லாம் செக் பண்ணி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட பேங்க் மேனேஜர் வந்து நின்னுகிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. இவர் பேர் பிராங்க், ஆல்ரெடி வந்தது லேட், இவ்வளவு பொறுமையா ஏத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு. ஆனா நம்ம ஜேம்ஸ் அதெல்லாம் எந்த பதிலும் சொல்லல. புரோட்டோகால் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் ஏத்தணும். இறங்குறப்ப ஏதோ ஒரு பெட்டி மிஸ் ஆனாலும் எக்ஸ்ட்ரா வந்தாலும் என்னதான் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏதாவது மெமோரைஸ் பண்றாலும் ரைஸ் பண்ணீங்க, வேலை பக்காவா முடியணும்ல அப்படின்ட்டு அந்த பிராங்க் கிட்டே ஒரு நாள் நக்கலா பேசிட்டு அந்த பணப்பெட்டி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பிராங்க் என்னமோ பண்ணுங்கடான்ட்டு இங்க இருந்து போயிடுறாரு. பணப்பெட்டியில ரொம்ப வெயிட்டா இருக்கும். கோலை உள்ள இருந்து தான் பெட்டி ஒன்னொன்னு வாங்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல தடுமாறி தொப்புன்னு உழுவுறான். இது கவனிச்சோன்னு ஜேம்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு போய் கோலையை தூக்கிட்டே நீ ஓகே தானடா அப்படிங்கிறாரு. அது கோலை, இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா, பிள்ளை பிறக்கிறது நினைச்சதான் டென்ஷனா இருக்கு, அதனாலதான் மண்டையெல்லாம் வலிக்குது அப்படி இப்படின்னு என்னமோ வளர்றான். நம்ம ஜேம்ஸ் அப்படியே கோலையை பார்த்து, இப்படி எல்லாத்துக்கும் மண்டையை போட்டு உடச்சிருந்தா எதுவுமே ஒழுங்கா நடக்காது, வந்து வண்டியில ஏறி கிளம்புவோம் அப்படின்னு அப்படியே வண்டியில ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப கோலை கிட்ட ஜேம்ஸ், அம்மா இல்ல நீ கவலைப்படாத, உன் ஒய்ஃபுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், நானும் இருக்கிறேன், உனக்கு என்னடா வயசாகுது, இந்த வயசுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற அப்படி அப்படிங்கிறாரு. நம்ம கோலை எப்படி சிரிச்சுக்கிட்டே ஜேம்ஸ் பார்த்து, பாரா அம்மா பத்தி எல்லாம் பேசிட்டீங்க, இப்ப வரைக்கும் நீங்க அம்மா பத்தி வருத்தப்பட்டு இல்ல, டெய்லி காலையில எதுக்கு அந்த மீட்டிங் வைக்கிறீங்க, அம்மாக்காக தானே, அவங்க நினைப்பு உங்க மண்டையிலே இருக்கணுங்கிறதுக்காக தானே, அதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்கும், என்னால ஒரு உயிர் உருவாக போகுது, அதை பத்தி நான் பயப்படாம எப்படி இருப்பேன் அப்படி அப்படிங்கிறான். ஜேம்ஸ் அப்படியே கோலையை பார்த்து, பெரிய பையனா வளர்ந்துட்ட அதான் இவ்வளவு பேசுற, சரி விடு பாத்துக்கலாம், ரொம்ப டென்ஷன் ஆகாது அப்படி இப்படின்னு பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராரு. அப்ப ஜேம்ஸ் கோலை கிட்ட, சரி ஈவினிங் வீட்டுக்கு வந்துருங்க, அவங்களுக்காக ஏதோ டின்னர் ரெடி பண்றாலாம், கண்டிப்பா வர சொல்லியிருக்கா அப்படிங்கிறான். ஜேம்ஸும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட
வேலையை தொடர்ந்து பாக்குறாங்க. இப்ப இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு கேங் நிறைய துப்பாக்கிகளை என்னென்னமோ எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதோ பெருசா செய்ய போறானுங்க போல, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மார்ட்டின் இருக்காரு. அப்படியே அங்க நடக்கிற எல்லா வேலையும் பாக்குறாரு. இன்னொருத்தர் போன் பண்ணி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, நாளைக்கு சொன்ன மாதிரியே எல்லா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், ஒன்னும் பயப்பட வேண்டியது யாருக்கிட்டே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் கோலையோட வீட்டுல காட்டுறாங்க. ஜேம்ஸ், கோலே, அப்புறம் கோலையோட ஒய்ஃப் அப்படி 3 பேரும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கிறாங்க. கோலையோட ஒய்ஃப் இருக்கிறால நம்ம ஜேம்ஸோட மருமக, அவன் நம்ம ஜேம்ஸ் கிட்ட உங்க வேலை ஏற்கனவே ரிஸ்கான வேலை, நீங்க போலீஸா இருந்து ரிட்டையர் ஆகி இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ரிஸ்கான வேலை, எதுக்கு இதே வேலையில இவனை தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஜேம்ஸ் சின்ன வயசுல பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கான், மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் வெளியில வரணும்னா இந்த மாதிரி ரிஸ்கான வேலையை பார்த்தாதான் உண்டு, உனக்காகவும் உனக்கு பிறக்க போற குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் தான் இவனை நான் இந்த வேலையில சேர்த்து விட்டேன். இப்ப கொஞ்சம் பயப்படுறான் தான், ஆனா போக போக கண்டிப்பா இவனுக்கு இருக்கிற பயம் போயிடும். இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுத்தி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல போஸ்டிங் இவனுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன், அதுக்காக தான் நான் இந்த வேலையை பார்க்க சொல்றேன். அப்படியே பேசிக்கிட்டே எனக்கு ராத்திரி ஃபுல்லா ஓட்டிடுறானுங்க. இப்ப மறுபடியும் மறுநாள் காலையில விடியுது. கோலே வண்டி எடுத்துட்டு நேரா ஜேம்ஸ் வீட்டுக்கு வரான். ஜேம்ஸ் வண்டியில ஏறி அப்படியே கோலே கூட கிளம்பி நேரா பேங்க்குக்கு தான் போறாங்களே. பேங்க்ல இருக்கிற லாக்கர்ல இருந்து தான் அந்த பணப்பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வரணும். அதை எடுக்கிறதுக்காக ஜேம்ஸும் கோலேவும் நேரா பேங்க்குள்ள இருக்கிற லாக்கருக்குள்ள போறாங்க. அங்க அந்த மேனேஜர் பிராங்க் இருக்கிறாரு. பெட்டி எல்லாத்தையும் செக் பண்றான். பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி இருக்கு. இத பார்த்துட்டு ஜேம்ஸ் அந்த மேனேஜர் பிராங்க் கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா பெட்டி இருக்கு, லிஸ்ட்ல அந்த பெட்டி பேரே இல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, 3 பெட்டி தான் லிஸ்ட்ல இருக்கு, 3 பெட்டி தான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிறான். அந்த மேனேஜர் பிராங்க் அந்த பெட்டியை நீ எடுத்துட்டு போற, இது என்னோட ஆர்டர், இல்லனா நீ டியூட்டி டயத்துல குடிக்கிற விஷயத்துல நான் நம்மளோட ஓனர்ட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். இது கோலை கேக்குறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஜேம்ஸ் அப்படியே பிராங்க பாக்குறான். பார்த்துட்டு என்ன உள்ள ஏதாவது பாம்பு ஏதாவது வச்சிருக்க, அதனாலதான் என்ன எடுத்துட்டு போக சொல்றியா அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னு பிராங்க்கு ஒரு மாதிரி பதறிடுது. நம்ம ஜேம்ஸ் அவன் கையில இருக்க டாக்குமெண்ட் நீட்டி இந்த பெட்டியோட டீடைல்ஸ் எழுதிருக்கேன், கையெழுத்து போடு, நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறான். பிராங்க் ஒரு மாதிரி கட்டுப்புலயே அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. 2 பேரும் வண்டியில அந்த பெட்டியெல்லாம் ஏத்திட்டு வேகமா அங்க இருந்து போறாங்க. நல்லா ஜாலியா தான் இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. கோலையும் ஜேம்ஸ் கலகலன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் நல்லா தானே பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு பேச்சை குறைச்சிட்டு வண்டியை ஓட்டுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இது கோலை கவனிச்சோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்ப எதுக்கு நீங்க இப்ப பேச்சை நிறுத்துனீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜேம்ஸ் எதுவுமே பேசாம வண்டி ஓட்டுறதுல கான்சென்ட்ரேட் பண்றாரு. அப்ப அவங்க வண்டிக்கு பின்னாடி காட்டுறானுங்க ஒரு மொரட்டு வேன் பட்டு ஸ்பீடா இவங்க சேஸ் பண்ணிக்கிட்டே வருது. நேரா வந்து இவங்க வண்டியை மோதுது. கோலை டக்குன்னு மைக் எடுக்க போறான். ஜேம்ஸ் தடுத்து இரு என்னன்னு பாப்போம் அப்படின்ட்டு தொடர்ந்து வண்டியை ஓட்டுறாரு. அந்த வேன் முன்னாடி வந்து நம்ம ஜேம்ஸோட வண்டியை போட்டு மாத்தி மாத்தி மோதுது. ஜேம்ஸுக்கு புரிஞ்சிருது பணத்தை திருடதா ஏதோ கூட்டம் வருது, உடனே ரேடியோ மூலமா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ணு அப்படிங்கிறான். கோலையும் அதே மாதிரி ரேடியோ எடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ண பாக்குறான். ஆனா ரேடியோ எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. பின்னால இருந்து வேன்ல துரத்திட்டு வரவனுங்க ஜேம்ஸ் ஒரு வண்டியை தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஜேம்ஸும் வண்டியை பட்டு ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரோட்ல வளைச்சு இழுச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த வேனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா வேன் ஓட்டுறவனும் ரொம்ப திறமையா ஓட்டுறான். ஜேம்ஸ் அவர் ரேடியோ வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ண பார்த்தா ரேடியோவே வேலை செய்யாத மாதிரி இருக்கு. எவனோ ஜாமர் போட்டு ரேடியோ வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்டான் போலன்ட்டு ஜேம்ஸ் சொல்றாரு. கோலைக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருது. ஜேம்ஸ் கோலை கிட்ட இருடா பதறாதரான்ட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே போறாரு. துரத்திட்டு வர வேனு இவங்க வண்டியை எந்த திசையில போகணுமோ அந்த திசையில போற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டே சேஸ் பண்ணிட்டு வரானுங்க. அது புரியாம ஜேம்ஸும் அந்த வேனுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக வண்டியை வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஊருக்கு வெளியில தன்னந்தனியா ஒரு ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்கு. ஏதோ பழைய பாலம் போல, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க போல. அந்த பாலத்து மேல இப்ப ஜேம்ஸ் ஓட்ட ஒரு வண்டி வர ஆரம்பிக்குது. சரி எப்படியா அந்த பாலத்தை கடந்துட்டு அந்த பக்கம் ஊருக்குள்ள போயிடலான்ட்டு ஜேம்ஸும் பட்டு ஸ்பீடா அந்த பாலத்துக்கு மேல அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்ப எய்தாப்ல இன்னொரு வேன் இவங்களை நோக்கி வந்து அந்த பாலத்து குறுக்க வந்து நிக்குது. இதை பார்த்து ஜேம்ஸ் ஒரு மாதிரி பதறிடுறான். டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அந்த வேன்காரங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேன்ல இருந்து ஒரு 3 பேர் இறங்குறானுங்க. கையில ஒரு பெரிய பெரிய துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜேம்ஸையும் கோலையும் பார்த்து குறி வைக்கிறானுங்க. ஜேம்ஸ் டக்குன்னு வண்டியை ரிவர்ஸ்ல போட்டு வேகமா பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இன்னொரு வேன் துரத்திட்டு வந்துச்சுல, அந்த வேனும் கரெக்டா அந்த பாலத்து குறுக்க அவங்க வண்டியை போட்டுட்டு அவங்களும் வண்டியில இருந்து இறங்கி கையில ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து இவங்களை பார்த்து கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறானுங்க. முன்னால இருந்து சுடுறானுங்க, பின்னால இருந்து சுடுறானுங்க. வேனை நகர்த்தாம ஜேம்ஸ் கோலையும் அங்கேயே நின்றானுங்க. அப்ப இங்க இருந்து ஒருத்த வந்து ஒரு கிரானைட் குண்டை போடுறான். அது நேரம் வண்டி கீழே வந்து விழுந்து அது வெடிச்சு வண்டி அப்படியே கவுந்துருது. ஒரு சைடா சாஞ்சு விழுந்துருது. வந்திருக்க அந்த கொள்ளக்காரங்க எல்லாருமே அப்படியே வண்டியவே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. வண்டிக்குள்ள காட்டினா ஜேம்ஸும் கோலையும் நல்லா தான் இருக்கிறானுங்க. இந்த வண்டியே ஒரு ஆர்மர் வெஹிக்கிள், துப்பாக்கியால சுட்டாலோ இந்த மாதிரி குண்டு போட்டாலும் வண்டி ஒண்ணாகாது. எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தாங்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற இவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே ஜேம்ஸ் மெல்லமா வண்டியோட ஒரு பக்க கதவை திறந்து வெளியில வரான். பின்னாடியே கோலையும் வரான். சுத்தி இருக்கிறானுங்க கொள்ளக்காரங்க. அவனுங்க இவங்க 2 பேரையும் பார்த்து சுடுறத கவனிச்சோனியும் அவனுங்க இவங்க 2 பேரையும் பார்த்து வேகமா சுடுறானுங்க. உடனே இவங்க 2 பேரும் வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 2 சைடுல இருந்து ஆளுங்க சுட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வண்டி ஒரு சாய்வா இருக்கு. அந்த பக்கம் தான் இவங்க ஒளிஞ்சிருக்கானுங்களே. எந்த பக்கம் ஆட்கள் உங்களுக்கு கிளியரா தெரியறாங்களோ அந்த பக்கம் பார்த்து ஜேம்ஸும் கோலையும் சுட அங்க ஜானுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் முந்திக்கிட்டு வேகமா வரான். அவன் மேல ஒரு குண்டு பாஞ்சு கீழே விழுறான். கோலை அவனோட அப்பாவன ஜேம்ஸ் கிட்ட அப்பா அவனை சுட்டோம்ல அப்படிங்கிறான். அப்ப கோலையோட தொடையில ஒரு குண்டு பாயுது. ஜேம்ஸ் ஒரு மாதிரி பதறிடுறான். ஆப்போசிட் சைடுல இருந்து சுடுறானுங்க 3 பேரு. இவன் டக்குன்னு திரும்பி அவனுக்கு 3 பேரையும் பார்த்து சுட்டு கொன்றுறான். இவங்க ஃபர்ஸ்ட் சுட்டாங்க
இருக்காங்களே ஜான், அவன் மேல குண்டு படல, ஆர்மர் மேல தான் குண்டு பட்டிருக்கு. அதனால அவன் நல்லா இருக்கிறான், எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். இவங்களோட ஆட்கள் 2 பேரை ஜேம்ஸ் கோலையும் சுட்டு கொண்டதுனால மார்ட்டின் பயங்கரமா கோவமாயி அவர் கையில இருக்க துப்பாக்கியாலையும் இன்னொரு ஒரு ஆளை கூட்டுக்கிட்டு இவங்க வண்டியை சுத்தி போட்டு பயங்கரமா சுடுறாங்க. ஜேம்ஸ் திரும்ப சுட்டுக்கிட்டு அவர் பையனான கோலையை கூட்டிக்கிட்டு வண்டியோட ட்ரக் பகுதிக்குள்ள போய் உள் பக்கமா சாத்திடுறான். உள்ள போய் பூட்டு போட்டா அந்த ட்ரக் பகுதியில் இருக்க கதவை திறக்கவே முடியாது. ஜேம்ஸ் நேரா போய் கோலையை செக் பண்றான். கால்ல குண்டு பாஞ்சிருக்கு. குண்டை எடுக்க முடியுமான்னு பாக்குறாரு, எடுக்கவே முடியல. கோலை ரொம்ப பயந்து போயிருக்கான். அப்ப எனக்கு ஏதாவது ஆயிரமோ பதறான். ஜேம்ஸ் கோலை ஆறுதல் படுத்திட்டு கொஞ்சம் இரு, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே வெளியில காட்டுறாங்க. மார்ட்டின் ஜானை கூட்டிட்டு வேகமா அந்த வண்டியை நோக்கி தான் வரானு. மொத்தம் 6 பேர் வந்திருந்தானுங்க. அதுல 2 பேர் காலி, 4 பேர் தான் இருக்காங்களே. உள்ள ஜேம்ஸ் நம்ம கோலையோட காலை தானே செக் பண்ணிருக்காரு. குண்டு நல்லாவே பாஞ்சிருக்கு. காலை அசைக்காம கொஞ்ச நேரம் அப்படியே நீட்டிட்டு இருந்துட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு எப்படி இவனுங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு, ஏன் நம்ம ரேடியோ வேலை செய்யல, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப வெளியில இருக்கிறான மார்ட்டின் அவன் வந்து இவங்களோட கதவை தட்டி, இந்த வண்டியோட சீஃப் செக்ரட்டரியோட பேர் ஜேம்ஸ் தானே, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் ஜேம்ஸ், நீ ஒரு எக்ஸ் போலீஸ், எதுக்கு அவன் வேலையை விட்டு நீ சீக்கிரம் ரிட்டையர் ஆயிருக்க, இப்போ உன் கூட இருக்கிறது உன் பையன் தானே, உன் பையனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவன் மாசமா இருக்கா, எல்லா டீடைல்ஸ் எனக்கு தெரியும். ஆனா இதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உள்ள இருக்க அந்த பேங்கோட பணங்களும் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவையானது வேற ஒரு விஷயம். அது ஒரு பெட்டியில இருக்கு. அந்த பெட்டி எடுத்து நான் மட்டும் அமைதியா போயிருவேன். உன்னையும் உன் பையன் கோலையும் விட்டுருவேன். எந்த பிரச்சனையும் பண்ணாம கதவை திறந்துட்டு வெளியில வா அப்படிங்கிறான். உள்ள இருக்க ஜேம்ஸ் நிறைய கதை சொல்ற, ஆனா நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதனால கதவை திறக்க முடியாதுங்கிறான். நம்ம மார்ட்டின் நீ தப்பான முடிவு எடுத்திருக்க, இதனால உனக்கு தான் இழப்பு, உன் பையனோட காலில் குண்டு பாஞ்சிருக்கு, நான் உங்க பையனையும் காப்பாத்துறேன், உனக்கும் எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன், உங்க 2 பேரோட உயிர் போவே போகாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறான். இது அங்க நிக்கிற ஜான் கேக்குறான், என்ன அவனுக்கு 2 பேரும் கொல்ல மாட்டானா, அவனுக்கு ஐ விட்னஸ் ஆச்சு, நம்ம மாட்டிக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனா மார்ட்டின் தான் அங்க ஹெட், நம்ம ஜேம்ஸ் கிட்ட யோசிச்சு சொல்றான்னு சொல்லிட்டு ஜான் மத்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நேரா கார் கிட்ட போறாங்க. வண்டிக்குள்ள இருக்க கோலே நம்ம ஜேம்ஸ் கிட்ட, அப்பா அவன் சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம், இந்த பணத்தை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணோம் அப்படிங்கிறான். நம்ம ஜேம்ஸ் இல்ல அவன் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், கண்டிப்பா அவன் நம்மள கொன்றுவான், பக்கா பிளானோட வந்திருக்கானுங்க, வண்டியில இருக்க ரேடியோ சுத்தமா வேலை செய்யல, அப்ப நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரேடியோ வேலை செய்யாத மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க, பணத்துக்கு வரலனா அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரான். இந்த பேங்க் மேனேஜர் பேப்பர்ல 3 பெட்டி தான் இருந்துச்சு, ஆனா 4வது ஒரு பெட்டி ஏத்த சொன்னானே, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனா இவங்களோட மோட்டிவ் என்ன நமக்கு புரியும் அப்படின்னு அந்த 4வது பெட்டி தேடிட்டு ஓபன் பண்ணா உள்ள பார்த்தா வெறும் தங்க கட்டியா இருக்கு. அதுல இருக்க ஒரு காயின் இருக்கிறாரு, அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. இத பார்த்தோன்னே நம்ம ஜேம்ஸ் புரிஞ்சிருது, எனக்கு புரிஞ்சிச்சு கோலே, இதெல்லாம் இந்த மெக்சிகன் மாஃபியா கார்ட்டலோட தங்கம், ரீசெண்டா தான் இங்க இருக்க பார்டர்ல புடிச்சானுங்க, நம்ம பேங்க்ல இருக்க லாக்கர்லாம் போலீஸ்காரங்க போட்டுருக்கானுங்க, இத இந்த பேங்க் மேனேஜர் திருட பாத்துருக்கான், அதுக்குதான் இவனுங்க எல்லாம் உதவுறானுங்க, சோ கண்டிப்பா இந்த தங்கத்தை எடுக்காம நம்மள விட மாட்டானுங்க அப்படிங்கிறான். அப்படியே வெளியில காட்டுறானுங்க. இந்த பக்கம் வெளியில அந்த மார்ட்டினோட ஆட்கள் எல்லாரும் ஜேம்ஸ் கோலே இருக்கிறாங்களா வண்டி, அதை சுத்தி ஸ்மோக் கிரானேட் நிறைய போறானுங்க, எல்லாமே டியர் கேஸ், போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணுலாம் எரிய ஆரம்பிக்குது, உள்ள இருக்கவங்களுக்கு அதுக்கு மேல எரியும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, மூச்சு விடலாம் முடியல. ஜேம்ஸ் கோலை கிட்ட வெளியில இருந்து காத்து உள்ள வருதுல, அது எல்லாத்தையும் வேகமா அடன்ட்டு அவங்க கையில இருக்க துணியெல்லாம் வச்சு அந்த இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது பத்த மாட்டேங்குது. ஜேம்ஸ் அவன் சட்டையெல்லாம் அவுத்து வெளியில இருந்து போக உள்ள வர முடியாத மாதிரி எல்லாத்தையுமே அடைச்சிடுறான். வெளியில நிக்கிறவனுங்களா நம்ம மார்ட்டின் கிட்ட இந்நேரம் மொத்த மூச்சு அடைச்சு போயிருக்கும், செத்தே போயிருப்பானுங்க, எப்படி உள்ள இருக்கிறானுங்க இவ்வளவு நேரம் அப்படி இப்படிங்கிறான். அங்க நிக்கிறான ஜானு, அவனுக்கு பொறுமை இல்ல, அவன் வேகமா வந்து கதவை தட்டி மரியாதையே கதவை தரங்கடா, இல்லன்னா மொத்தமா பாம் வச்சு தகத்துறோம்டா அப்படி இப்படிங்கிறான். ஆனா நம்ம மார்ட்டின் ஜானை தடுக்கிறான், கொஞ்சம் பேசாம இரு அப்படிங்கிறான். அப்ப உள்ள இருக்கிற ஜேம்ஸ், நீங்க எதை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நீங்க என்ன பண்ணாலும் இந்த வண்டிக்குள்ள இருந்து அந்த தங்கத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்படியே மார்ட்டின் ரொம்ப டென்ஷன் ஆகுது, வேகமா செயல் பண்ணும், நேரம் இல்ல, வண்டி இன்னும் வர வேண்டிய இடத்துக்கு வரலன்ட்டு கொஞ்ச நேரத்து போலீஸ்காரங்க வந்தாலும் வருவானுங்க, சோ சீக்கிரம் அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த வண்டியோட கதவு இருக்குல்ல, அதோட லாக்ல ஓட்ட போடுறதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஒருத்தர் செட் பண்ணிட்டு இருக்கான். ஜானு ரொம்ப அவசரப்படுறான், போயிட்டு அவனை கண்ணாமண்ணு கத்துறான், வேகமா பண்றான் அது இதுன்ட்டு. அவனும் சரி சரின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாவே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் மார்ட்டின் கவனிக்கிறான். அப்ப மார்ட்டின் கூட இருக்கிறவன் மார்ட்டின் கிட்ட, இவங்க 2 பேரும் உயிரோட விட்டுருன்னு சொல்றேன், அது நமக்கு தானே பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறான். அதுக்கு மார்ட்டின், அவங்களால நம்ம யாரு என்னன்னு எதுவுமே சொல்ல முடியாது, அந்த பேங்க் மேனேஜர் தான் மாட்டுவான், சோ இவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதுல, நமக்கு தேவை உள்ள இருக்க தங்கம் தான், நான் போய் அந்த ஜானு கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு நேரா ஜானு கிட்ட போறாரு. இப்ப உள்ள காட்டுறாங்க, அப்படியே கோலைக்கு நேரமா வலி அதிகமாகுது. ஜேம்ஸ் அப்படியே கோலையே பாக்குறான், இந்நேரம் பார்த்து என் கையில சாராயம் இல்லையே, அது இருந்தா உன்கிட்ட கொடுத்துருப்பேன், உனக்கு கொஞ்சம் வலியாவது குறைஞ்சிருக்குமே அப்படிங்கிறான். சாராயத்தை பத்தி கேட்கிறப்ப நம்ம கோலைக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஜேம்ஸை பார்த்து, இன்னும் நீங்க அந்த சாராயத்தை உடல இல்லப்பா, காலையில பேங்க் மேனேஜர் சொல்றப்ப நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன், இந்த சூழ்நிலை சாராயத்தை பத்தி பேசுறீங்களே அப்படிங்கிறான். வெளியில மார்ட்டின் ஜான் கிட்ட, கொஞ்சம் பொறுமையாரு, டென்ஷன் ஆகாத, நீ போய் வண்டியில உட்காரு, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். உள்ள இருக்கிற கோலே ஜேம்ஸ் கிட்ட, எப்பப்ப எல்லாம் சரியாகும், நீங்க ஏப்ப இன்னும் தனியாவே இருக்கிறீங்க, அன்னைக்கு அம்மாவுக்கு நடந்தது உங்களால கிடையாது, அது முதல்ல ஏத்துக்குங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீங்க யோசிங்க முதல்ல அப்படிங்கிறான். இப்ப அப்படியே ஒரு 20 வருஷம் முன்னாடி காட்டுறானுங்க. நம்ம ஜேம்ஸ் கோலே அப்புறம் அவனோட ஒய்ஃப் 3 பேருமே வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. கோலேக்கு அப்ப ஒரு 10-12 வயசு தான் இருக்கும் போல, அப்படியே பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஜேம்ஸ் ஒரு போலீஸ் ஆபீசர், ஏதாவது
ஜாலியா இங்க வெளியில வெக்கேஷன் மாதிரி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவரோட போலீஸ் கார்ல தான் போய்கிட்டு இருக்காரு. ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கப்ப இவங்க வண்டியை எவனோட பட்டு ஸ்பீடா சேஸ் பண்ணிட்டு முன்னாடி போறான். இது பார்த்தோன்னே ஜேம்ஸ் டக்குன்னு அவர் வண்டியோட அலாரம் சிம்பிள் ஆன் பண்றாரு. அந்த போலீஸ்காரங்க சைரன் போடுவாங்க, அந்த சைரனை இத பக்கத்துல இருக்க ஒய்ஃப் நம்ம ஜேம்ஸ் கிட்ட, இப்ப நீங்க வெக்கேஷன்ல இருக்கீங்க, லீவ்ல இருக்கீங்க, எதுக்கு இப்ப நீங்க சைரன் ஆன் பண்றீங்க, இப்ப எதுக்கு நீங்க போலீஸ் வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறான். ஆனா ஜேம்ஸ் நீ முதல்ல துப்பாக்கி எடுத்து கொடு, ஃபாரஸ்ட் நடுவுல இருக்க ரோடு, ஏதாவது விலங்குகள் குறுக்க வரும், அவன் தான் அடிபட்டு சாவான், அவனை தடுத்து ஒரு மிரட்டிட்டு வரேன்ட்டு வண்டியை ஓரங்கட்டுறாரு. ஆனா ஜேம்ஸ் ஒரு ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. ஜேம்ஸ் அப்படியே கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரா அவங்க கிட்ட போய் அவனோட லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, பொறுமையா போ, இந்த ரோட்ல 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக கூடாது, அடுத்த தடவை பார்த்தனா ஃபைனை போட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அவனும் சாரி சார் ஒழுங்கா போறேன்ட்டு அமைதியா வண்டி எடுத்து தொடர்ந்து போறான். ஜேம்ஸ் அப்படியே திரும்ப வந்து ஒய்ஃபை பாக்குறான். ஒய்ஃப் ஒரு மாதிரி கடுப்புல உட்கார்ந்திருக்கான். சரி வீடு போற வரைக்கும் நான் போலீஸா இருக்க மாட்டேன், ரெண்டு பேரும் என் மேல கோவப்படாம இருக்கீங்களா கொஞ்ச நேரமாவது அப்படி இப்படிங்கிறான். அப்ப இவங்க நிக்கிற வண்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரக் வந்து அடிச்சு மோதுது. கொஞ்ச நேரத்துல அங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்துடுறானுங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போய் செக் பண்ணா நம்ம ஜேம்ஸ் கோலே மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அவன் ஒய்ஃப் அங்கேயே இறந்து போயிருக்கா. இந்த சம்பவம் நடந்ததுக்கு நீங்க காரணம் இல்லப்பா, அது ஒரு ஸ்டூபிடான ஆக்சிடென்ட். ரோட்டோரமா தான் நம்ம கார் நின்னுட்டு இருந்துச்சு, பின்னாடி வந்து ட்ரக்குக்காரன் தான் தப்பு பண்ணி மோதுனா. ஆனா அது அந்த டயத்துல எனக்கு புரியல, அதனால தான் உங்க மேல கோவமா இருந்தேன். இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க இன்னும் அதை நினைச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு குடிக்க நிறுத்துங்க, நீங்க தப்பு பண்ணல, உங்களை மன்னிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறான். இப்ப வெளியில காட்டுறானுங்க, வண்டியோட கதவுல இருக்க லாக்ல ட்ரில் போடுற வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. மார்ட்டின் அப்படியே முறைச்சுக்கு நின்னுட்டு இருக்காரு. வண்டிக்குள்ள இருக்க ஜேம்ஸ் கோலே கிட்ட ஓட்கால வாட்டர் கேன்ல ஊத்தி கொண்டு வந்தேன்டா, அது டிரைவர் கேபின்ல தான் இருக்கு, இரு நான் எடுக்க ட்ரை பண்றேன். இவங்க இருக்கிற அந்த ட்ரக்ல இருந்து டிரைவர் கேபினுக்கு ஒரு சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா அந்த ஓட்காவை பொறுமையா எடுக்க பாக்குறாரு. வெளியில ட்ரில் திறந்து போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம ஜேம்ஸ் அந்த ஓட்காவை எடுத்துறாரு, எடுத்து கொஞ்சோண்டு கோலையை கொடுக்குறாரு. அது குடிக்கிறப்ப அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆகுது. இன்னும் கொஞ்சம் அந்த குண்டடிப்பட்ட இடத்துல ஊத்துறாரு, அப்படியே செப்டிக் ஆகாம இருக்கும், ஆன்டிசெப்டிக்கா வேலை பார்க்கும். அது ஊத்துறதுக்கு அப்புறமும் கோலைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. வெளில ட்ரில் போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஈஸியா போட்டுருவானுங்க. இவனுங்க இப்ப ட்ரில் போடுறது உள்ள இருக்கிற ஜேம்ஸ் கோலைக்கும் தெரிய ஆரம்பிக்குது. வெளியில இருந்து ட்ரில் போடுறானுங்க போலடா, ட்ரில் போட்டாங்கன்னா ஈஸியா திறந்துருவானுங்க, அவனுங்களை போட விட கூடாது அப்படிங்கிறான். அப்ப கோலே எப்படி அவங்க கூட சண்டை போட போறோம், என் துப்பாக்கி அங்கேயே நான் போட்டேன், நீங்க உள்ள வரப்ப கதவு கிட்ட உங்க துப்பாக்கியை போட்டீங்க, வெளியில போறது இந்த எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் வழியா தான், கையில துப்பாக்கிலேயே எப்படி சண்டை போட போறோம் அப்படிங்கிறான். அப்ப ஜேம்ஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இருன்னு அவர் உடம்புல ஆர்மரை மாட்டிக்கிட்டு கோலேவை எந்திரிச்சு ஓரமா நிக்க சொல்றாரு. இந்த பக்கம் ட்ரில் போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அப்ப இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கோலே கேட்கிறான். ஜேம்ஸும் ட்ரை பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி சொல்லுன்னு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை திறக்கிறாரு. அது வண்டியோட தலைப்பகுதியில இருக்கும், வண்டி கீழே கிடக்கிறதுனால இடது கை பக்கம் இருக்கு. இது வெளியில் நிக்கிற அந்த மார்ட்டின் டீமுக்கு தெரியாது. அந்த கதவை திறந்துட்டு அப்படியே வெளில வர பாக்குறாரு. வண்டிக்குள்ள இருக்கிறான கோலே அவன் டக்குன்னு நீங்க ட்ரில் எல்லாம் போட வேணாம், நான் கதவை திறக்கிறேன், நான் மட்டும் உங்க கூட வரேன், எங்க அப்பா இப்படியே விட்டுருங்க, அவர் எங்கேயா தப்பிச்சு போயிட்டும், என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறான். இது எல்லாத்தையும் வெளியில இருக்கவங்க கேட்கறானுங்க, ஏன்னா திடீர்னு நல்ல நாட்ட பேசுறானே நினைக்கிறாங்க. அந்த கேப்ல ஜேம்ஸ் அப்படியே எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்துட்டு அப்படியே மெல்லமா வெளியில போறாரு. கோலே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். வெளில நிக்கிற ஜான் அப்படின்னா கதவை திறக்கிறேன், நான் திறக்க விடுங்க அப்படிங்கிறான். ஆனா மார்ட்டின் இல்ல அவனுங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஜேம்ஸை காட்டுறானுங்க. அந்த ஓட்கா ஒரு வாட்டர் கேன் இருக்கும்ல, அந்த வாட்டர் கேனுக்குள்ள ஒரு துணியை சொருகி அதை கொளுத்தி அங்க ட்ரில் போட்டு இருக்கானுங்களே, அந்த மிஷின் மேல எரியறான். மிஷினும் பத்திக்கிட்டு எரியுது, ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு இருக்கான அவனே எரிய ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜேம்ஸ் அவர் கையில அந்த எலக்ட்ரிக் ட்ரிகர் ஒன்னு இருக்கும், அதை எடுத்து சுடுறாரு. அதனால ஷாக்கு தான் அடிக்க, வேற ஒன்னும் ஆகாது. அப்படியே அங்க ரெண்டு பேரும் அப்படியே நில குலைகிறானுங்க. நம்ம ஜேம்ஸை பார்த்து சுட பாக்குறானுங்க. ஜேம்ஸ் குடுக்குடும் திரும்ப நேரா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா உள்ள போயிடுறான். அப்படியே வெளியில உட்காந்து கோமா கத்துறானுங்க, ரெண்டு பேருமே செத்திங்கடா, உங்களை உயிரோட விட மாட்டான்டா அப்படி இப்படின்னு கத்துறானுங்க. கோலேவும் ஜேம்ஸ் அப்படியே சேஃபா இருக்கிறானுங்க. ஜானி எந்திரிச்சு வந்து வண்டிக்கு முன்னாடி நின்று கண்ணா அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் நேரம் வந்து ஜானை தடுக்கிறான். இவனுக்கு ரெண்டு பேரும் தான் ஆரம்பத்துல இருந்து வாக்குவாதம் அதிகமாயிட்டு இருக்குல்ல. ஜான் அவனை டக்குன்னு கொல்ல போறப்ப நம்ம மார்ட்டின் பின்னாடி வந்து துப்பாக்கி நீட்டி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஜான், பிரச்சனை சரி பண்ணும், நீ பெருசாக்குற அப்படிங்கிறான். ஜான் அப்படியே காண்டாயி அடுத்து என்ன பண்ண போற, இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே நிக்க போறோம், கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க வந்துருவானுங்க, என்ன பண்றது மார்ட்டின் அப்படின்னு கத்திட்டு போறான். நம்ம மார்ட்டின் மறுபடியும் ஜேம்ஸ் கிட்ட போய் ஜேம்ஸ் தப்பு மேல தப்பு பண்ணிருக்க, ஆனா கிளவரான வேலை தான், போலீஸ்காரன் நிரூபிச்சுட்டேன், ஆனா இதுக்கப்புறம் எங்களை வேற வழி இல்ல, இந்த வண்டியை நாங்க வெடிக்க வைக்க போறோம் அப்படின்ட்டு போறான். ஜேம்ஸுக்கும் கோலேக்கும் ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. கோலே ஜேம்ஸ் கிட்ட அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க வந்துருவானுங்க, நம்ம தப்பிச்சிடலாம், பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியில இப்போ 3 பேர் தான் இருக்கிறானுங்களே, மார்ட்டின், ஜான், அந்த இன்னொரு ஆளு. அப்ப ஜான் நேரா மார்ட்டின் வந்து அதிகபட்சம் இன்னும் 5 to 10 நிமிஷத்துல போலீஸ்காரங்க வந்துருவானுங்க, இதுக்கு மேல நம்ம இங்க லேட் பண்ணிட்டு இருக்க வேணாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, வண்டியை அப்படியே ஆத்துல தள்ளி விட்டுருவோம், வண்டியை ஆத்துக்குள்ள மூழ்கிரும், அது உடனே வந்து அவனுக்கு வெளியிலயும் எடுக்க மாட்டானுங்க, நம்ம நைட் டயத்துல வந்து அந்த தங்க பெட்டியை மட்டும் தனியா எடுத்துட்டு போயிடலாம், என்ன நான் சொல்றது அப்படிங்கிறான். ஆனா நம்ம மார்ட்டின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இது ஒரு நல்ல ஐடியா இல்ல, போலீஸ்காரங்க வந்த உடனே வண்டியை வெளியில எடுத்துட்டானுங்கன்னா நம்ம இவ்வளவு பண்ணது வேஸ்டா போயிடும், கதவை திறக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறான். அப்ப மார்ட்டின் கூட இருக்கிறவன் மார்ட்டின் சொல்றதான் கரெக்ட், அவர் சொல்ற மாதிரியே பண்ணுவோம், நீ இது முட்டாள்தனமா பண்ணாதன்ட்டு நம்ம ஜானை பார்த்து திட்டிட்டு போறான். ஜானுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டே இருக்கு, எல்லாம் உங்க ஸ்டிக் தானே பண்ணுவீங்கன்ட்டு அந்த கூட இருக்கிறவனையும் நம்ம மார்ட்டினையும் பார்த்து சுட்டுறான். 2
2 பேரும் தொப்புனு கீழே விழுந்துடுறானுங்க. துப்பாக்கியால சுட்ட சத்தம் உள்ள இருக்க ஜேம்ஸ் கோலையும் தெரிஞ்சிருது. வெளியில பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஜான் டக்குன்னு போய் அவன் ஒரு வண்டியில ஏறி நேரா போய் இவங்க இருக்கிற அந்த ட்ரக்க மோதுறான். ஜேம்ஸுக்கு புரிஞ்சிருது வண்டிய ஆத்துக்குள்ள தள்ளி விட போறான் அப்படின்னு. வண்டியை பாலத்துக்கு ஓரமா கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த ஜான் அந்த கிரானேட கொண்டு வந்து வண்டி பக்கத்துல இருந்து போடுறான். வெடிச்சதுல வண்டி ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி நேரா ஆத்துக்குள்ள வந்து உழுகுது. உள்ள இருக்க ஜேம்ஸ் டக்குன்னு எமர்ஜென்சி எக்ஸிட் திறக்கிறான். வண்டி அப்படியே ஆத்துக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. நம்ம கோலையை தூக்க பாக்குறான். கோலையோட கால் ஒரு இடத்துல மாட்டிக்குது. அதை நகத்தை பாக்குறான். ஜேம்ஸ் எல்லாம் நகத்தவே முடியல. தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. கோலைக்கு வலி தாங்க முடியல. குண்டடிப்பட்ட காலு தான் மாட்டிக்குது. ஜேம்ஸ் கிட்ட அப்பா என்ன விட்டுட்டு போங்க, நீங்களாவது உயிரோட இருங்க, என் ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் பத்திரமா பாத்துங்க, ப்ளீஸ் கிளம்புங்க அப்படி இப்படிங்கிறான். ஆனா ஜேம்ஸ் கொஞ்சம் வாய் மூட்டுறான்ட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அவன் கால் மாட்டிட்டு இருக்க இடத்த நகர்த்திடுறாரு. கோலையோட கால் டக்குன்னு ஃப்ரீ ஆயிடுது. உடனே 2 பேரும் அந்த வண்டிக்குள்ள இருந்து டக்குன்னு வெளியில வந்துடுறாங்க. வண்டி ஃபுல்லா தண்ணியில மூழ்கிடுது. அப்படியே பாலத்து கீழே மறைஞ்சுக்கிட்டு வேகமா நீச்சல் அடிச்சு அந்த ஆத்துல இருந்து வெளியில வராங்க. கோலை கொஞ்சம் நல்லா இருக்கிறான். இரு நான் ஹெல்ப் யாரோ கூப்பிடுன்னு எந்திரிக்கிறாரு ஜேம்ஸ். அப்ப அங்க ஜான் வந்துடுறான். வந்து ஜேம்ஸ் போட்டு அடி அடின்னு அடிச்சு கீழே போட்டுட்டு அவன் கையில இருந்து துப்பாக்கியால ஜேம்ஸ பார்த்து சுட போறான். ஜேம்ஸ் தெரிஞ்சிருது அவ்வளவுதான் ஆயுஸ் முடிஞ்சிருச்சுட்டு. அப்ப இந்த ஜான் தலையில ஏதோ ஒரு குண்டு பாயுது. என்னன்னு பார்த்தா நம்ம மார்டின் இந்த ஜான் சுடுறப்ப மார்டின் ஒழுங்கா சொல்ல போல அவரோட ஆர்மர்ல தான் குண்டு பாஞ்சிருக்கு. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. ஜேம்ஸ் டக்குன்னு எந்திரிச்சு நம்ம கோலையை தூக்கிக்கிட்டு அப்படியே மெல்லமா அப்படியே மெயின் ரோடுக்கு வராரு. மார்டின் அப்படியே அதே ரோட்ல தான் வந்துகிட்டு இருக்காரு. ஜேம்ஸையும் கோலையும் பார்த்துட்டு இதுக்கு மேல இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, நாங்க போட்ட பிளான் மொத்தமா சொதப்பிருச்சு, உன்னையும் பையன் நான் உயிரோடு விட்டுட்டு போறேன், அதுக்கு நீ திரும்ப எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும், போலீஸ்காரங்க வந்தானுங்கன்னா என்ன பத்தி எதுவுமே சொல்லாது, நான் எப்படி இருப்பேன் அடையாளம் என்னன்னு ஏதாவது போலீஸ்காரன் சொல்லி அதை வச்சு போலீஸ்காரன் தேட வந்தாங்க மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், உன் பையன் பொண்டாட்டி பிறக்க போற குழந்தை எங்க இருப்பாங்க எனக்கு தெரியும், உனக்கு எனக்கு இதோட டீலிங் முடிஞ்சிச்சு, டீசெண்டா நடந்துக்கிட்டு நம்ம மார்டின் அமைதியா அங்கே நடந்து போயிடுறாரு. ஜேம்ஸும் கோலையை தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த பாலத்தை நோக்கி நடக்கிறான். இப்ப மார்டினை ஒரு கார்ல இருந்து ஒருத்தன் வந்து பிக்கப் பண்றான். அவன் அந்த பேங்க் மேனேஜர் பிராங்க், எல்லாமே சொதப்பிருச்சு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராங்க் கூட மார்டின் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேம்ஸ் கோலையை கூட்டிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்களா வந்துடுறாங்க. நம்ம ஜேம்ஸையும் கோலையும் காப்பாத்திடுறானுங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பாக்குறது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.